திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியில் திமுகவினரின் பணப்பட்டுவாடாவை தடுக்க முற்பட்ட அஇஅதிமுக நிர்வாகி மீது திமுகவினர் கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டனர். கடந்த திமுக ஆட்சியின் போது கட்ட பஞ்சாயத்து, நில அபகரிப்பு உள்ளிட்ட அராஜகங்களில் ஈடுபட்டு வந்த KN நேரு மீதான எதிர்ப்பு திருச்சி மக்களிடையே தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்நிலையில் திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் அவர் போட்டியிடுகிறார். அப்பகுதியில் சிறுபான்மையின மக்களின் ஆதரவு அஇஅதிமுகவிற்கு அதிகரித்துள்ளதால் தோல்வி பயம் காரணமாக பீமநகர் பகுதியில் KN நேரு ஆதரவாளர்கள் பணப்பட்டுவாடா செய்யும் செயலில் ஈடுபட்டனர். அப்போது தில்லை நகர் அஇஅதிமுக பகுதிச் செயலாளர் திரு MRR முஸ்தபா திமுகவினரின் பணப்பட்டுவாடாவை தடுக்க முற்பட்டார். இதனால் ஆத்திரமடைந்த திமுகவினர் பயங்கர ஆயுதங்களால் முஸ்தபா மீது கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டனர். இதனால் பதற்றமடைந்த அப்பகுதி பொதுமக்கள் கூச்சலிடவே திமுகவினர் அங்கிருந்து தப்பி ஓடினர். இதனையடுத்து தாக்குதலுக்கு உள்ளான அஇஅதிமுக நிர்வாகி முஸ்தபா திருச்சி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேற்கு நம்ம பகுதி செயலாளர் MRR முஸ்தபா 3 குண்டர்கள், அதாவது கண்ணன் வக்கீல் ஒருத்தன், வடிவேல்னு ஒருத்தன், கருப்பையா ஒருத்தன், 3 பேர் வந்து பிடிச்சி தள்ளி விட்டு மண்டையை உடைச்சு, ஹெல்மெட்டாலே மண்டையை உடைச்சு இது பண்ணிட்டு அம்மாவோட வெற்றியை வந்து தடுக்கிறதுக்காக பல இடத்துல வந்து தாக்குதல் நடத்துறாங்க. திமுக காரங்க பணம் பட்டோடா பண்ணிருக்காங்க. ஏன் வந்து பணம் பட்டோடா பண்ணு இவர் கேட்டவொடனே பக்கத்துல இருந்த இரும்பு ராடை எடுத்து அடிச்சிடானுங்க. அதை வந்து கூட இருந்த இன்னொருத்தன் கட்டையால அடிச்சிருக்கான், நெஞ்சில எட்டி மீச்சிருக்காங்க. வக்கீல் கண்ணன், வடிவேலு, கருப்பையா, கோழிக்கடை கருப்பையா, இவங்களை வன்மையாக நாங்க கண்டிக்கிறோம். திமுக நேருக்கு ரொம்ப தோல்வி பயம் வந்துருச்சு. அவர் தோல்வி அடைகிறது உறுதியான உண்மையாயிருச்சு. இதேபோல் தேர்தல் தோல்வி பயம் காரணமாக எழும்பூர் தொகுதி 77வது வார்டு பகுதியில் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்ட திமுகவினரை தடுக்க முயன்ற அஇஅதிமுகவைச் சேர்ந்த ஒருவர் திமுகவினரால் கடுமையாக தாக்கப்பட்டார். இது தொடர்பாக புளியந்தோப்பு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் அஇஅதிமுகவினர் விரைந்து வந்ததால் திமுகவினர் அங்கிருந்து தப்பியோடினர். கதவு டப்பு டப்புன்னு அடிக்கிற சவுண்டு கிடச்சி இன்னத்துக்கு இருந்து கதவு திறந்து பார்த்தப்ப திமுககாரங்கெல்லாம் உள்ளே வந்தாங்க. இன்னும் இப்படி எல்லாம் உள்ள கூட்டம் வந்துங்க. உடனே என்னை போட்டு டப்பு டப்புன்னு அடித்தாங்க. எல்லோரும் சேர்ந்து பாட்டிலெல்லாம் இங்கே உடச்சிட்டு உங்கள் அப்பா எங்ககிட்ட எங்கள் அப்பா அதுக்கிட்டே வந்து எங்கள் அப்பாவையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்னையும் பிடிச்சி தள்ளி விட்டு எல்லா பாட்டிலும் உடச்சவொடனே எங்கள் கட்சிக்காரங்கெல்லாம் பின்னாடி வந்துட்டாங்க. ADMK கட்சிக்காரெலாம் வந்து எல்லாம் அவங்க ஓடி வர இவங்க பின்னாடி எல்லாம் பின்னாடி கொடுன்னு ஓடி போயிட்டாங்க. நாங்கள் திருப்பி கீழே திருப்பி என்னை பிடிச்சி சொக்காவெல்லாம் கிழிச்சு அடித்து என்னை தள்ளி விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க.